தமிழ் சினிமாவின் மாபெரும் நடிகர் சிவகுமார் அவர்கள் 1941ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி கோவை மாவட்டம் சூலூர் அருகிலுள்ள காசி கவுண்டன்புதூர் என்ற ஊரில் பிறந்தார். இவருடைய தந்தையார் பெயர் ராக்கையா கவுண்டர், தாயார் பெயர் பழனி அம்மாள். நடிகர் சிவகுமார் அவர்களின் ஆரம்ப வாழ்க்கை, அவர் ஒரு ஓவியராகத்தான் வாழ்க்கையை தொடங்கினார். தமிழ் திரையுலகம் அவரை நல்லதொரு குணச்சித்திர நடிகராகவும் கதாநாயகனாகவும் தன் பக்கம் ஈர்த்தது. தமிழ் திரையுலகில் சிவகுமார் அவர்களின் நடிப்பையும் தாண்டி மேடை பேச்சு, சொற்பொழிவு, ஓவியம் வரைதல் போன்ற பல துறை செயல்களில் வித்தகராக விளங்கினார். மேலும் தமிழ் திரையுலகில் 4 தலைமுறை நடிகர்களையும் அவர்களுடன் இணைந்து நடித்த பழம்பெரும் முன்னணி நடிகர்களில் ஒருவராகவும் திகழ்கிறார். திரைப்படங்களில் பல்வேறு கதாபாத்திரங்களில் ஏற்று மிக சிறப்பாக நடித்த பெருமை இவருக்கு உண்டு. 1965ஆம் ஆண்டு அன்றைய புகழ்பெற்ற பட தயாரிப்பு நிறுவனமான ஏவிஎம் ஸ்டுடியோ தயாரித்து இயக்கிய காக்கும் கரங்கள் திரைப்படத்தில் அன்றைய முன்னணி நடிகர் எஸ். ராஜேந்திரன் நடித்த திரைப்படத்தில் சிவகுமார் அவர்கள் முதலாக நடிகராக அறிமுகமானார். திரையுலகில் முழு நேர நடிகராக ஈடுபட்டதால் ஏவிஎம் சரவணன் அவர்கள் இவரது இயற்பெயரான பழனிசாமி என்ற பழமையான பெயரை மாற்றிவிட்டு சிவகுமார் என்று பெயரை மாற்றினார். சிவகுமார் அவர்கள், எனது பெயர் பழனிசாமி என்பது எங்கள் தந்தையார் பழனிமுருகன் வேண்டுதலை ஏற்று வைத்த பெயர் என்று கூற, உடனே சரவணன் அவர்கள் சிவகுமார் என்றாலும் முருகப்பெருமானை குறிக்கும் பெயர்தான் என்று கூறியிருக்கிறார். அவர் பெயர் மாற்றம் செய்ததற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நடிகர் சிவகுமார் அவர்கள் தனது மூத்த மகனுக்கு, அதாவது சரவணன் என்று நடிகர் சூர்யாவுக்கு பெயர் வைத்தார். நடிகர் சூர்யாவின் பெயர் சரவணன் என்பதுதான் இயற்பெயர். காக்கும் கரங்கள் திரைப்படம் 1965ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 19ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அந்த படத்தின் மூலம் இயக்குனர் ஏசி திருலோகச்சந்தர் சிவகுமார் அவர்களுடன் நட்பு உருவானது. இந்த திரைப்படத்தின் மூலம் இவருக்கு திறமையான நடிகருக்கான கதவுகள் திறந்தன, பல வாய்ப்புகளும் குவிந்தன. அனைத்து வகைகளிலும் எந்த பாத்திரத்தையும் ஏற்று நேர்த்தியுடன் தனது அசாத்தியமான நடிப்பை வெளிப்படுத்தி நடிக்கும் திறமையை வளர்த்து கொண்டார். தனது நடிப்பில் ஆரம்ப காலகட்டத்தில் சிவகுமார் அவர்கள் தமிழ் திரையுலகில் முடிசூடா சக்கரவர்த்தியாக திகழ்ந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் தீவிர ரசிகராக திகழ்ந்தபோது அவரைப் போலவே சிவகுமார் தனது நடிப்பின் சாயலும் தாக்கமும் பாவனையிலும் பாணியும் சிவகுமார் வெளிப்படுத்தி நடித்தபோது சிவாஜி கணேசன் அவர்கள், உனக்கென்று ஒரு தனி பாணியையும் நடிப்பையும் உருவாக்கிக்கொள் என்று அன்பான அறிவுரையை வழங்கியிருக்கிறார். பிறகு சிவகுமார் தனது நடிப்பின் திறன்களை மிக எளிதாக மாற்றிக்கொண்டு புதிதான தனக்கென்று ஒரு பாணியில் நடித்து தமிழ் சினிமாவில் தனி முத்திரை பதித்தார். இவர் நடிப்பிற்கான அர்ப்பணிப்பில் உருவான பல திரைப்படங்கள் இன்னும் தமிழ் சினிமாவில் முத்தான படங்களாக இருக்கின்றன. 1966ஆம் ஆண்டு வெளிவந்த சரஸ்வதி சபதம், 1967ஆம் ஆண்டு வெளிவந்த கந்தன் கருணை, 1968ஆம் ஆண்டு வெளிவந்த திருமால் பெருமை, உயர்ந்த மனிதன், ரோசாப்பூ ரவிக்கைக்காரி, இது 1979ஆம் ஆண்டு வெளிவந்தது. இது போன்ற முக்கியமான படங்களும் கே. பாலச்சந்தர் இயக்கிய சிந்து பைரவி 1985ஆம் ஆண்டு வெளிவந்து இவருக்கு மிகப்பெரிய நடிகர் என்ற உச்சத்தை தொட வைத்தது. 1979ஆம் ஆண்டு வெளிவந்த ரோசாப்பூ ரவிக்கைக்காரி, 1980ஆம் ஆண்டு வெளிவந்த வண்டி சக்கரம் ஆகிய திரைப்படங்களுக்கு இவருக்கு சிறந்த நடிகருக்கான பிலிமர் விருதையும் பெற்றுத்தந்தது. ரோசாப்பூ ரவிக்கைக்காரி திரைப்படம் நகரங்கள் மட்டுமின்றி கிராமங்களிலும் பட்டி தொட்டியெல்லாம் மிகப்பெரிய ஹிட்டடித்த படமாக மாறியது. சிவகுமார் என்ற மாபெரும் நடிகரை கிராமங்களில் உள்ள கடைசி கோடி மக்கள் வரைக்கும் தெரிய வைத்த படமாக ரோசாப்பூ ரவிக்கைக்காரி மாறியது. இன்றும் ரோசாப்பூ ரவிக்கைக்காரி தமிழ் சினிமாவின் தனி காவியமாக நிற்கிறது. அதற்கு சிவகுமார் என்ற மாபெரும் நடிகரின் நடிப்பு திறமையின் ஒரு காரணம். 1980ஆம் ஆண்டு வெளிவந்த அவன் அவள் அது என்ற திரைப்படம்
1982ஆம் ஆண்டு வெளிவந்த அக்னி சாட்சி ஆகிய திரைப்படங்களும் இவருக்கு மிகப்பெரிய புகழை தேடித்தந்தது. 3 தலைமுறைகளில் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், எஸ்.எஸ். ராஜேந்திரன், ஆர். முத்துராமன், ஏவிஎம் ராஜன், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், கமல்ஹாசன், ரஜினிகாந்த், விஜயகாந்த், சத்யராஜ், சரத்குமார், பிரபு, கார்த்திக், மோகன், அர்ஜுன், அஜித்குமார், விஜய், விக்ரம், சூர்யா உள்பட பல முன்னணி தமிழ் நடிகருடன் இணைந்து நடித்தவர். 2000 காலகட்டத்தில் ராதிகாவுடன் இணைந்து சித்தி மற்றும் அண்ணாமலை போன்ற பிரபலமான தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து தமிழக மக்களின் நெஞ்சங்களில் நீங்கா இடம் பிடித்தவராக விளங்கினார். 2012ஆம் ஆண்டில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ஜெயா தொலைக்காட்சி வாழ்நாள் சாதனையாளர் விருதை சிவக்குமார் அவர்களுக்கு வழங்கி கௌரவித்தது. 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் திரையுலகிற்கு இவர் செய்த பாராட்டக்கூடிய பங்களிப்புக்காக இவரை கௌரவிப்பதற்காக இந்த விருது வழங்கப்பட்டது. மேலும் சமீபத்திய காலங்களில் இந்து இறையியல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் தனது கருத்தை தெரிவித்த இவர் பொது பேச்சில் இறங்கினார். பல மேடை பேச்சுகளிலும் பேசி மக்களை கவர்ந்தார். இவருடைய சரளமான பேச்சுகளுக்காக பெரிதும் பாராட்டுக்களை பெற்றார். கம்பராமாயணம், மகாபாரதம், திருக்குறள் போன்ற பல மொழிகளை நன்கு அறிந்து சிறந்த சொற்பொழிவுகளை மேடைகளில் பேசினார். இவரை பேச்சை கேட்பதற்காகவே தனி ரசிகர்கள் இன்றும் உண்டு. சினிமாவில் எவ்வாறு மிக பெரும் நடிகராக மக்களின் மனம் கவர்ந்தாரோ மேடை பேச்சிலும் சிறந்தவராக விளங்கினார். அதே ஒன்று உடல் ஆரோக்கியத்திலும் இன்றும் சினிமாவில் தனி மார்க்கண்டேயனாக வாழ்ந்து கொண்டிருப்பவர். தன் இளமை மாறாமல் அழகு மாறாமல் இருப்பவர். அதே போன்று சினிமாவில் உண்மையாகவும் நேர்மையாகவும் தன் வாழ்க்கையை இன்றும் திறம்பட நடத்தி கொண்டு இருப்பவர். 3 முறை பிலிம்பேர் விருதையும் 2 முறை தமிழ்நாடு அரசு மாநில திரைப்பட விருதையும் பெற்றவர். 1979ஆம் ஆண்டு ரோசாப்பூ ரவிக்கைக்காரி திரைப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான பிலிம்பேர் விருது வழங்கப்பட்டது. 1980ஆம் ஆண்டு வண்டி சக்கரம் என்ற திரைப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான பிலிம்பேர் விருது வழங்கப்பட்டது. இந்த 2 படத்தின் இயக்குனர் மாபெரும் நடிகர், வில்லன் நடிகர், குணச்சித்திர நடிகர் என பாராட்டப்பட்ட வினு சக்கரவர்த்தி அவர்கள்தான் இந்த 2 படத்தின் இயக்குனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2007ஆம் ஆண்டு பிலிம்பேர் வாழ்நாள் சாதனையாளர் விருதும் இவருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. 1979ஆம் ஆண்டு அவன் அவள் அது என்ற திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதும், 1982ஆம் ஆண்டு அக்னி சாட்சி திரைப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதும் வழங்கப்பட்டது. 2012ஆம் ஆண்டு வாழ்நாள் சாதனையாளர் விருது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வழங்கப்பட்டது. 2015ஆம் ஆண்டு நார்வே தமிழ் திரைப்பட விழாவில் கலைச்சிகரம் விருது வழங்கி இவருக்கு கௌரவிக்கப்பட்டது. 2018ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவுக்கு பங்களிப்பதற்காக விஜய் விருது இவருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அதேபோன்று பல நூல்களையும் இவர் எழுதியுள்ளார். இது ராஜபாட்டை அல்ல என்ற நூல், கம்பன் என் காதலன், டைரி என்ற நூல், தமிழ் சினிமாவின் தமிழ் போன்ற நூல்களையும் எழுதியுள்ளார். அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், முத்துராமன், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், எஸ்.எஸ்.ஆர். போன்ற மாபெரும் நடிகர்கள் வாழ்ந்த காலத்தில், நடித்து கொண்டிருந்த காலத்தில் தானும் ஒரு சிறந்த நடிகராக அவர்களுக்கு நிகராக நடித்து அவர்களுக்கு நிகராக பல வெற்றி படங்களை குவித்து தானும் மிகச்சிறந்த நடிகர் என நிரூபித்து தானும் முன்னணி கதாநாயகன் என நிரூபித்து தமிழ் சினிமாவில் என்றும் தவிர்க்க முடியாத நாயகனாக உருவாகி தன் உழைப்பாலும் உண்மையாலும் நேர்மையாலும் நேர்த்தியான நடிப்பாலும் இன்றும் தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத மார்க்கண்டேயனாக வாழ்ந்து கொண்டு இருப்பவர்
மாபெரும் நடிகர் ஐயா சிவகுமார் அவர்கள் இந்த திரையுலகம் இருக்கும் வரை, ஏன் தமிழர்கள் இருக்கும் வரை, சிவகுமார் என்ற மாபெரும் நடிகரையும் சிவகுமார் என்ற மாபெரும் மனிதரையும் இந்த சமூகம் என்றும் மறக்காது என்பது மறுக்க முடியாத சரித்திரம்.